Hi everyone, this is from CBIS Academy. ஸோ இன்னைக்கு 22 தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உள்நாட்டில் கட்டப்பட்ட 3 கடற்படை கப்பல்கள் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. ஸோ கொல்கத்தாவை சேர்ந்த பொதுத்துறை நிறுவனமான கார்டன் ரீச்சில் தான் இந்த கப்பல்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ இது தவிர நமக்கு பாம்பேல மசகான் ஷிபில்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா கொச்சின்ல இருக்குது, ஆந்திர பிரதேஷில் ஒரு கப்பல் கட்டும் தளம் இருக்குது. ஸோ அதே மாதிரி கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய இந்த கார்டன் ரீச்சில் தான் இந்த கப்பல்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ கார்டன் ரீச் நிறுவனம் மற்றும் என்ஜினியர்ஸ் நிறுவனத்தால் ஐஎன்எஸ் அக்ரோய், ஐஎன்எஸ் துனாகிரி, இது ரெண்டுமே போர் கப்பல்கள், ஐஎன்எஸ் சன்ஷோதக் ஆய்வு கப்பல் வந்து அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா 75% உள்நாட்டு பொருட்களை கொண்டு உற்பத்தி பண்ணப்பட்டிருக்கு. இதில் ஐஎன்எஸ் துனாகிரி கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா எதிரி நாடுகளுடைய அந்த ரேடார்களில் படாமல் மறைந்து செயல்படக்கூடியது. இதில் அதிவேக சூப்பர்சோனிக் பிரம்மோஸ் ஏவுகணைகள், வான்கா பாதுகாப்பு ஏவுகணைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா ஐஎன்எஸ் அக்ரோய் கப்பல் பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல். ஸோ எதிரி நாட்டுகளை நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடித்து தகர்க்கக்கூடியது. அதுக்கப்புறமா ஐஎன்எஸ் சன்ஷோதக் பார்த்தீங்கன்னா ஆய்வு கப்பல். இது வந்து உலகின் மிகப்பெரிய 4வது ஆய்வு கப்பலாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கடற்பகுதி மற்றும் அந்த கடலோர பகுதியில் உள்ள பல பரப்புகளை துல்லியமாக ஆராயக்கூடியது. அடுத்ததான் சர்வதேச யோகா தின கொண்டாட்டம். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்பு. ஸோ இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 12வது சர்வதேச யோகா தினம் வந்து ஜூன் 21 கொண்டாடப்பட்டிருக்கு. இதனுடைய கருப்பொருள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா.